உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒப்புக்கொண்டாலும் சரி, ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பரபரப்பாக வைத்திருக்கின்ற நபர்கள்ல முக்கியமான நபர் யாருன்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். அவரும் பரபரப்பா வச்சிருக்காரு. அட் த சேம் டைம் மற்ற தலைவர்களும் பரபரப்பா வச்சிருக்கிறாங்க. ஆனா மிக அதிகமா ஒரு வைப்ரேஷன் மோடிலேயே இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை வைத்திருக்கின்ற நபர் யாருன்னா அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தான். ஏதாச்சும் ஒரு சின்னதா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடுவாரு. டான்ஸ் ஆனார் பாத்தீங்களா 2 நாளைக்கு முன்னாடி. சின்னதா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடுவாரு. சின்னதா ஏதாச்சும் ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருவாரு, கருத்துக்களை சொல்லிடுவாரு, ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியை பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சியை பண்ண உடனே அவர் ஏன் அப்படி பண்ணாரு, அவர் அப்படி கருத்து சொல்லியிருந்திருக்கலாம், அவர் ஏன் டான்ஸ் ஆடினாரு, அவர் ஏன் இப்படி ஆடாம விட்டாரு, ஏன் வலது கால தூக்காம விட்டாரு, இந்த மாதிரி அவரை மையப்படுத்தி மட்டும்தான் கருத்து சொல்லணும், அவரை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த அரசியல் களம் இயங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தற்பொழுது அரசியல் களத்துல உருவாயிருக்கு. இது நிதர்சனமான ஒரு ஃபேக்ட். நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, அவருடைய புகைப்படம் இல்லாத எந்த ஒரு தம்ப்லைனையும் நீங்க பார்க்க முடியாது, எந்த ஒரு வீடியோக்களையும் பார்க்க முடியாது. சமூக வலைத்தளங்கள்ல எழுதப்படுகின்ற ரைட் அப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில விஜய் அவர்களை கனெக்ட் பண்ணி தான் எல்லா ரைட்டப்புகளுமே தற்பொழுது எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு 2 நிகழ்ச்சி செஞ்சிருக்காரு. ஒரு 2 முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ இந்த 2 முக்கியமான நிகழ்வு சம்பந்தமாக தான் நம்ம டீகோடிங் பண்ண போறோம். விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. ஸோ அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கின்ற நபர் விஜய் தான், மாற்றுகிறது கிடையாது. இது திட்டமிடப்பட்டே ஒரு மிகைப்படுத்தப்படுகின்றதா, இல்லாட்டி உள்ளபடியே ஹார்ட் ஆஃப் த ஒரு டாபிக்கே விஜய்ன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு இயற்கையா இல்லாட்டி செயற்கையாக உருவாக்கப்படுகின்றதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்டா போட்டுருங்க, சரிங்களா? சரி, விஜய் அவர்கள் கடந்த ஒரு 2 நாட்களுக்குள்ள ஒரு 2 சம்பவங்கள் நிகழ்த்தி இருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவம். அது என்னவென்று நம்ம ஒன்னா பார்த்துருவோம். அதுல முதல் விஷயம் என்னவென்று பார்த்தோம்னா, அதாவது ஒரு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா இப்ப நீங்க எடுத்துங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாரத்திற்கு முன்பாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அப்படின்ற மாதிரி ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுல நம்ம மாண்புமிகு கனிமொழி அவர்களும் கூட இருந்தாங்க. ஸோ அதனாலேயே சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய ஒரு ட்ரோலா மாறுச்சு. ஏன்னா இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. ஆனா மறுபடியும் அவங்க மேனிபெஸ்டோ தயாரிப்பதற்காக தயாராயிட்டாங்க பாருங்க, அப்படி என்னதான் அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய ட்ரோலா மாறுச்சு. ஏன்னா கனிமொழி அவர்களே பல இடங்கள்ல பூரண மதுவிலக்க பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் முழுமையாக மாணவர்களுக்கு அப்படின்ற மாதிரி திமுக வாக்குறுதி கொடுத்திருக்கு. இன்னும் பல வாக்குறுதிகள், கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதையுமே திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லை. இந்த லட்சணத்துல மறுபடியும் இவங்க ஒரு மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் மேனிஃபெஸ்டோ தயாரிக்கின்ற ஒரு முயற்சியில இறங்கிட்டாங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல நக்கலடித்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தமிழக வெற்றிக்கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த 5ஆம் தேதி, பிப்ரவரி 5ஆம் தேதி டிவிகே மேனிஃபெஸ்டோ 2026.com அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மேனிஃபெஸ்டோல தமிழக வெற்றிக்கழகம் தயாரிக்க போகின்ற இந்த மேனிஃபெஸ்டோல நீங்க என்னென்ன வாக்குறுதிகளாக இடம்பெற வேண்டும் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக்கழகம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உள்ளபடியே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம், செயல் திட்டம். ஏன்னா எனக்கு தெரிந்து விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் பல இடங்கள்ல ஒவ்வொரு தேர்தலின் போது என்ன பண்ணுவார்னா, மக்கள்கிட்ட கருத்து கேட்பாரு, தொண்டர்கள்ட்ட கருத்து கேட்பாரு. நீங்க ஏதாச்சும் தேர்தல் வாக்குறுதியா சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இது பண்ணுங்க, நீங்க மெயில் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு மனுவா கொண்டு நீங்க அலுவலகத்தில் நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்குமே விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேனிஃபெஸ்டோ மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் ஒரு மேனிஃபெஸ்டோ விசிகாவும் தயார் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பின்பாக தமிழக வெற்றி கழகம் தான் மக்கள்கிட்ட மேனிஃபெஸ்டோ சம்பந்தமான தரவுல கேட்டிருக்காங்க, கேள்விகளை கேட்டிருக்காங்க. உள்ளபடியே இது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். ஏன்னா மக்களுக்கு தான் அந்த குறைகள் தெரியும்.
மக்களுக்கு தான் குறைகள் தெரியும். எனக்கு என்ன குறைகள் இருக்குது, எனக்கு என்ன நீட்ஸ் இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது மக்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால மக்கள்கிட்டயே வந்து விட்டது, இந்த மேனிஃபெஸ்டோ தயாரிப்பதற்காக மக்கள்கிட்டயே விட்டது என்பது வரவேற்க வேண்டிய விடயம். ஆனா மக்களுடைய கருத்தை கேட்டுதான் முழுவதும் இவங்க மேனிஃபெஸ்டோ தயாரிப்பாங்களா அப்படின்னா அது கிடையாது. மக்கள்கிட்டையும் கேட்பாங்க. அட் த சேம் டைம் இவங்களும் ஒரு வல்லுநர் குழு வச்சு திமுகவுடைய போதாமைகள் எங்கெங்க இருக்கின்றத வந்து மையப்படுத்தி காயின் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டோவும் தயாரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தமிழக வெற்றிக்கிழமை என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மேனிஃபெஸ்டோ தயாரிக்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்பதற்காக ஒரு வெப்சைட் நாங்கள் உருவாக்கி இருக்கோம். அதுல நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இந்த வெப்சைட் ஆரம்பித்த சில நேரங்கள்லயே, சில மணி நேரங்கள்லயே இந்த வெப்சைட் முழுவதுமாக முடங்கி போயுள்ளது. காரணம் என்னன்னா, அதிகப்படியான மக்கள் உள்ள போய் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணனால இந்த சர்வர் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. ரன் ஆக முடியாம சர்வர் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ அப்ப பல கொத்தான மக்கள் உள்ள போய் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ரெண்டாவது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு கட்சிகள்ல வந்து இருப்பாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சாதாரண சாமானியனாக, ஒரு பொதுமக்களாக விஜய் வெளியிட்டிருக்கின்ற இந்த டிவிகே மேனிஃபெஸ்டோ 2026.com இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஒரு சாதாரண சாமானியனாக கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதாவதுங்க, சில பேர் சொல்லுவாங்க, அதாவது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜய் திமுக எதிராக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ திமுக எதிராக ஆரம்பிக்கப்பட்ட காரணத்திற்காகவே விஜய் என்ன செஞ்சாலும் நம்ம ட்ரோல் பண்ணணும், விஜய் வந்து எப்படி பேசினாலும் ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ விஜய்கிட்ட இருக்கிற சில பல நல்ல விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம், சில நல்ல விஷயங்கள் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில தான் இப்ப விஜய் உருவாக்கி இருக்கின்ற இந்த டிவிகே மேனிஃபெஸ்டோ 2026.com இது இருக்கு இல்லையா. ஸோ இதை ஒவ்வொரு சாதாரண சாமானிய மக்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம கருத்துக்கள் தான் சொல்ல போறோம், நம்ம தாராளம் நம்மளுடைய கருத்துக்கள் சொல்லலாம், நம்மளுடைய வேண்டுகோளை நம்ம வந்து சொல்லலாம். நம்மளுடைய வேண்டுகோளை சொல்லி அது ஒருவேளை வந்து ஒரு மேனிஃபெஸ்டோவா டிவிகேவுடைய ஒரு மேனிஃபெஸ்டோ வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு கிடைத்த ஒரு வெற்றி. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைய கட்சிகளை பேச வைக்கிறதா நம்முடைய சக்சஸ். இப்ப சாதாரண சாமானிய மனிதர்கள் போராட்டம் பண்றாங்க தெரியுமா, அவங்க போராட்டம் பண்றாங்க. எதற்காக போராட்டம் பண்றாங்க? என்னுடைய பிரச்சனை நீ பாத்துறோன்ற காரணத்துக்காக தானே போராட்டம் பண்றாங்க. இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளோ, இங்க இருக்கிற கட்சிகளோ என்னுடைய பிரச்சனையை உற்று நோக்கி பார்த்தாக வேண்டும், அதன் மூலமா தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க, போராட்டங்கள் பண்றாங்க. சோ அந்த மாதிரிதான் இப்ப என்னுடைய பிரச்சனையை வந்து எல்லா கட்சிகளுமே பேசணும். அது தாவேக்கா பேசணும், என்ன பேசணும், என்னுடைய பிரச்சனையை வந்து அது வந்து டிஎம்கே மட்டும் தான் பேசணும், அதிமுக மட்டும் தான் பேசணும், பிஜேபி மட்டும் தான் பேசணும், ஆனா தாவேக்கா பேசக்கூடாது, என் பிரச்சனையை நீ பேச வேணாம், அவங்க மட்டும் பேசினா போதும் என்பது கிடையாது. நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம பிரச்சனையை எல்லா கட்சிகளையும் பேச வைக்கணும். சோ அதனால இந்த டிவிகே மேனிஃபெஸ்டோ 2026.com இந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா, இதுல நமக்கு என்று சில டிமாண்டுகள் இருக்குது. என்னுடைய டிமாண்ட் வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டோல வரணும் அப்படின்னா தாராளமா யார் வேணாலும் வந்து போய் உங்களுடைய டிமாண்டுகள் வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். இப்போ ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கின்றதா தமிழ்நாட்டுல, இருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது, இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் பல நபர்களுக்கு இல்ல. இன்னும் சொல்ல போறா இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க, கல்வி கடனை ரத்து செய்வோம் சொன்னாங்களா, கல்வி கடனை ரத்து பண்ணும் சொன்னாங்க. ஆனா கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? இன்னைக்கு வந்து 2021 திமுகவை நம்பி வாக்களிச்சிருப்பாங்க, கல்வி கடன் ரத்து பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருப்பாங்க. அப்ப 2020 ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருந்தா வச்சுங்களேன், கடை வாங்கி படிச்சு வெளியே வந்திருந்தா வச்சுங்களேன், அவன் இன்னும் என்ன பண்ணுவான், அந்த இதுக்கு அந்த படிப்பதற்காக லோன் வாங்கினான் இல்லையா, எஜுகேஷன் லோனு, அது எல்லாத்தையும் இன்னொரு கட்டிக்கிருப்பான். வேலையை பார்த்து தன்னுடைய காசு எல்லாத்தையுமே கல்வி கடனை அடைப்பதற்காக கட்டிக்கிருப்பான். சோ இந்த மாதிரி சில பல சிக்கல்கள் இருக்குது. அப்ப திமுக வாக்குறுதி கொடுத்து இருந்த போதிலும் கூட அதை நிறைவேற்றல, கல்வி கடன் ரத்து பண்ணி சொன்னாங்க, ரத்து பண்ணல. அப்ப அந்த மாதிரி விடயங்களை வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். ஏன் இது வந்து திமுக மட்டும் தான் உங்களுடைய கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு சொல்லி பேசணுமா, ஏன் பிஜேபி மட்டும் தான் பேசணுமா, ஏன் விசிகா மட்டும் தான் பேசணுமா, கம்யூனிஸ்ட் மட்டும் தான் பேசணுமா, தாவேக்காவும் பேசட்டுமே. அப்ப அவங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பல பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்றது. பட்டியல் சமுதாய மக்களுடைய 5312 கோடியை திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி அனுப்புனாங்க. அப்ப ஏன் அனுப்புறீங்க, இனிமே அனுப்பக்கூடாது. ஒருவேளை நீங்க தாவேக்கா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா எங்க மக்கள் நிதியை நீங்க திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணலாம். அவர் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாருன்னு சொல்லல, பட் நம்ம பிரச்சனையை எல்லா கட்சிகளையும் பேச வைக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது மட்டுமா, தமிழ்நாட்டுல பல கனிம வள கொள்ளைகள் போய் கொண்டிருக்கின்றது. ஏன் நீங்க இருக்கிறீங்க, இந்த வீடியோ பாக்குற நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்திலேயே வந்து பல அடி ஆழத்துக்கு வந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றலாம். அப்ப அதுக்கு ஒரு தீர்வுகள் எட்டி தர வேண்டும், கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா நீங்க ஒரு டிமாண்ட் வைக்கலாம். சோ இந்த மாதிரி கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய பிரச்சனைய, நம்ம டிமாண்ட, நம்மளுடைய கோரிக்கையை எல்லா கட்சிகளுமே பேசட்டுமே.
சோ அதுக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த டிவிகே மேனிஃபெஸ்டோ 2026.com அப்படின்ற வெப்சைட்டை பயன்படுத்தி உங்களை ஏதாவது டிமாண்ட் இருந்தா நீங்க அப்லோட் பண்ணி விடுங்க, தப்பு ஒண்ணும் கிடையாதுங்களா. சோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மொத்தமாக ஒரு 2 விடயங்கள். அந்த 2 விடயங்கள்ல முதல் விஷயம் இந்த விஷயம். சோ 2வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா விருப்ப மனு விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. யார் யார் எங்கெங்க போட்டி போட போறீங்க, இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராச்சும் போட்டி போடணும்னு நினைக்கிறீங்களா, எந்த தொகுதியில போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க, விஜய் அவர்கள் போட்டி போடணும்னு நினைக்கிறீங்களா, அவர் எந்த தொகுதியில போட்டி போட கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சோ தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் யார் போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க, எங்கெங்க போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விருப்ப மனு கொடுத்து அதை ஃபில் பண்ணி தர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அன்எக்ஸ்பெக்டட், அதாவது விருப்ப மனு விநியோகம் செய்யறாங்க இல்லையா, விநியோகம் செய்யப்பட்ட வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள எல்லாமே போய் சேர்ந்துருச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஜய் திரைப்படத்துல ஓப்பனிங் சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி விருப்ப மனுவுக்கு இவங்க போர்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் விட்டு தீர்ந்து விட்டது, நாளை வாருங்கள் அப்படின்ற மாதிரி போர்டு போட்டிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதனை பார்க்க முடிகின்றது. நான் கூட சில பல பேட்டிகள் பார்த்தேன், அதாவது இந்த விருப்ப மனு வாங்குறாங்க தெரியுமா, அந்த பகுதிகளில் சில பல பேட்டிகள் பார்த்தேன். அப்போ துறைமுகம் பகுதியை சார்ந்த ஒரு தோழர் பேசுறாரு. அவர் இஸ்லாமியர். அவரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கப்ப சொல்றாரு, நான் 2021 சிஏ சட்டத்திற்கு எதிராக பல இஸ்லாமிய மக்களை திரட்டி பயங்கரமா போராட்டம் பண்ணேன். நான் அடையாளப்பட்ட நபரை அந்த தொகுதியில் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ என்னுடைய ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்த நபர் யாரும் பார்த்தோம்னா இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான அமைச்சர்கள் தான் என்னுடைய போராட்டத்தை முடித்து வைத்தார்கள். சோ அந்த அளவுக்கு அந்த பகுதிக்குள்ள நான் ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கின்றேன்ற மாதிரி சொன்னாரு. சோ ஆக மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது மேக்சிமம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆல்ரெடி களப்பணி ஆற்றி கொண்டிருந்த நபர்கள் தாவேகாவில் இணைந்துள்ளார்கள் அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பட் இருந்தாலும் 2026 தேர்தல் களம் என்பது எவ்வாறு இருக்கும் அப்படின்றது தெரியல. நான் ஆரம்பத்திலே பல வீடியோக்களை சொல்ற மாதிரிதான், எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம், எப்பொழுது வேணா நடக்கலாம், கடைசி நொடி பொழுதுல கூட என்ன நடக்கலாம். இதுதான் அரசியல் களம் என்பதை கூறிக்கொண்டு, சோ விஜய் அவர்கள் இன்னைக்கு 2 விஷயம். ஒன்னு டிவிகே மேனிஃபெஸ்டோ 2026.com அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணது, அது கிராஷ் ஆனது. 2வது விருப்ப மனு வாங்கின நிகழ்வுகள். சோ இந்த மாதிரி டோட்டலா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒரு ஹார்ட் ஆஃப் த டாபிக்காவே வச்சிருக்காங்க. தாவேகா தான் ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு வைப்ரேஷன் மோட்லயே தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை வச்சிருக்காங்க. எந்த ரைட்டை எழுதினாலும் கூட இவங்களை மையப்படுத்த எழுதணுன்ற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. ஒண்ணு நெகட்டிவா எழுதணும், இல்லாட்டி பாசிட்டிவா எழுதணும், இல்லாட்டி நடுநிலையா எழுதணும். இந்த மாதிரிதான் ஒரு அரசியல் குளம் சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, கற்பை ஒன்று புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.